நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிருக்கியா ஊற வச்சியா ரொம்ப ஊற வச்சு ஊர்வசி திலோதமை நான்கு பேர் நாட்டியமாட மகரிஷி ஆங்கிரிஷி அத்ரி திருதி தளபதி சமதகனி சப்தம் என்றால் நவம் என்றால் நீ ஒழுங்கா சொல்றேன்னு சொல்ல வந்தனா அப்ப நீ 9 வார்த்தையை கண்டுபிடித்து நீ 9 அந்த விளக்கத்தை தெளிவாக உரைத்தாய் என்று உரைத்தனப்பா. நவம் என்பது 9, அஷ்டம் என்பது 8, பஞ்சம் என்பது 10, மடையா அப்படி பஞ்சபூதங்கள் நீ நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதத்தில் உள்ளவர்கள் அடிமையாக இருக்கின்றார்கள். அந்த 9 பேர்கள் எனக்கடுமை அத்தனை தேவர்களோ மூவர்களோ யாவருமே வியாபாரமே காட்டி வந்தவரை ஒவ்வொரு ஓட்டி பாட்டி வல்லமை காட்டி வந்தவரை ஒவ்வொரு ஓட்டி தேவரமும் யாவருமே இல்லை. சொல்ல முடியுமா? ஜித்து வாய்த்தவனான யாரும் மடையா சென்னையில் ஆளக்கூடிய ராவணேஸ்வரன் அவர் பெயரை கண்டாலே குவலயமே நடுங்கும். ஜாமம் என்பது ஒரு இரவிலே எத்தனை ஜாமம் வருகிறது தெரியுமா? ஒவ்வொரு ஜாமத்திற்கும் ஒவ்வொரு விரதவர்கள். என் தந்தை யார்? ராமணேஸ்வரன். என்னுடைய சிறிய தந்தை கும்பகர்ணன் விபூஷணன். விபூஷணன் 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 சூர்பனங்கை 4 புத்திரர்கள் எடுத்தால் எமது பாட்டி புரியுதா? சித்திரமணி இருக்கா? கேக்கசி அம்மை இருக்கு இல்ல லட்டு தட்னம்பளவா போல பணங்கா வெட்டி கீழே தள்ளலாம். யாரும் மாத்தானப்போ அண்ணா மாதிரி ஓடுவோம் சிரம். உன்னுடைய சொந்தக்காரர்கள் உனக்கு உரியவர்கள் உன் சிரத்தை தேடி தேடி எடுக்கணும் படவா மடையா. அதே போல் 4 வேதங்களை போல் பெற்றெடுத்தாள் என் பாட்டி கேக்கசி. அப்படி பெற்றெடுத்து கலக்கணிகர் இவர்களை என்று இந்த உலகமெல்லாம் ஆண்டு வருகின்றார் என் தந்தை. என் நாட்டு இளவரசன் யுவராஜா என்று பட்டம் அமைத்து மேகரை வேரோடு வந்திருக்கின்ற எனக்கு நீங்கள் இவர்களும் சரி தேவர்கள் மூவர்கள் யாருமே சொல்ல முடியுமா? ஏன் அந்த சூரர்கள் போரர்கள் எத்தானை